ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய காலை வேலைகள் பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்துட்டேன் பூ பறிக்கிறதுக்காக. வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இதை அப்படியே பிரிச்சுட்டு போயிட்டு சாமிக்கு வச்சுருவேன். பசங்களெல்லாம் டிஃபன் செஞ்சு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவேன். தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற பூவெல்லாம் பிச்சுட்டு போயிடுவேன். புதினா வச்சேன், நல்லா வளர்ந்து வந்திருக்கு புதினா. இதுக்கு முன்னாடி வச்சேன், அப்படியே அழுகி போயிடுச்சு. இந்த டைமும் நல்லா வந்திருக்கு. பசங்க கிளம்பி போகிறதுக்குள்ளே ஒரு அலப்பறை பண்ணிடுறாங்க. ஒரு சட்டையை காணணும், எப்படி செல்ஃபில் இருக்கிற துணியெல்லாம் இழுத்து போட்டு வச்சுருக்கான் பாருங்கள் என் பையன். இப்படி தான் டெய்லியும் இழுத்து போட்டுருவான். கரெக்டாக எடுத்து கரெக்டாக வைக்க மாட்டான். அவங்க போன பிறகு இதெல்லாம் நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். இன்றைக்கி பிரதோஷன்றதுனால காலையிலே குளிச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம் மதிய சமையல்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் காயெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். காயெல்லாம் தீந்துருச்சு. கத்திரிக்காவும் பீட்ரூட்டும் தான் இருந்தது. சரி, கத்திரிக்காவை எண்ணெய் காய் குழம்பு மாதிரி கொஞ்சம் புளி ஊற்றி காரக்குழம்பு மாதிரி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பீட்ரூட்டை பொரியல் பண்ணிடலாம். அப்புறம் கேரட் பீன்ஸ் இருந்தது. கேரட்டை இது பண்ணிடலாம், அப்படியே உப்பு போட்டு வேக வச்சு அப்படியே சாப்பிடுவோம். காயெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கும்போதே காய்கார தாத்தா வந்துட்டார். எவ்வளோ? 20 தான் எடுங்க. கத்திரிக்காய் எடுங்க, சூப்பர் கத்திரிக்காய் எடுங்க. கேரட்டு அதெல்லாம் தான் இது நிறைய பெருசாக இருக்குது. இது எடுங்க, அது எடுங்க. இது கேரட், இது பொன்னாங்கண்ணி. அப்புறம் வேறு என்ன கீரை? வெந்தயக்கீரை இருக்குமா? வெந்தயக்கீரை, பொன்னாங்கண்ணி, அவ்வளோதானா? இருக்குது. சிறுகீரை இருக்குது, முளைக்கீரை இருக்குது. சிறுகீரை, முளைக்கீரையா? முளைக்கீரை கொடுங்க. மூணு ஐட்டம். அது 15 ரூபா போட்டு போங்க. சரி விடுங்க, கொடுங்க. ஐயோ, மொத்தம் எவ்வளோ? 20, 60, 2, 4, 6 ஆச்சுங்களா? மூணு ஐட்டம். வெந்தயக்கீரை இருக்குமா? அப்புறம் தாத்தாவுக்கு காசு கொடுக்கும்போது தான் பார்த்தேன் வாழைப்பூ வச்சுருந்தாரு. ஏன் வாழைப்பூ எனக்கு வந்தால் சொல்லுங்க தானே சொன்னதுக்கு மறந்துட்டேன்னாரு. அதுக்கப்புறம் வாழைப்பூவை வாங்கிட்டு அப்புறம் ஒரு முருங்கைக்காவும் ஃப்ரீயாக கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்துட்டேன். கத்திரிக்காய் குழம்புக்கு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு வெந்தயம் போட்டுட்டு பூண்டு போட்டு நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் முனையில் கட் பண்ணிவிட்டு முழுசாக போட்டுக்க போகிறேன். அது போட்டு வதங்கின பிறகு அதுக்கப்புறம் தக்காளி 2, தேங்காய், சாம்பார் தூள், இது 3 அரைச்சி ஊற்றணும். கத்திரிக்காய் வதங்கின பிறகு அதுக்கப்புறம் தான் வெங்காயத்தை போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய், தக்காளி, சாம்பார் தூள் அரைச்ச கலவையை அதில் ஊற்றணும். அப்புறம் அது நல்லா வெந்த பிறகு தான் லாஸ்ட்டாக புளி ஊற்றணும். இப்போ பீட்ரூட்டு பொரியல் இந்த சைடில் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது கேரட் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே வேக வச்சிட போகிறேன். அது மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கு. எதுவும் காரம் இல்லாமல் லைட்டாக இதுக்கு முன்னாடிலாம் நான் காயெல்லாம் வாங்கினோன்னா கொஞ்சம் தூரமாக போகணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போய் வாங்கிட்டு செய்யறதுக்கு. வீட்டில் எதுவும் இல்லைன்னா எமர்ஜென்சிக்கு செய்ய முடியாது. இப்போ முன்ன ஏன்னா ரோடு சரியில்லாமல் இருக்கும். இப்போ ரோடு போட்டாங்க. ரோடு போட்டதுனால காய்கறிக்காரங்க நிறைய பேர் வராங்க. அதனால் இப்போ வீட்டு வாசல்லே வாங்கிக்கிறேன் காய். எனக்கு ஈஸியாக இருக்குது வாங்கி சமைக்கிறதுக்கு. சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் கூட்டணும். அவ்வளோதான், எனக்கு மதிய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சமைச்சிட்டு போய் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துப்பேன். சாப்பாடு அடுப்பில் வெந்துட்டுருக்கு. சாப்பாடு வடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் இந்த குழம்பு கொதித்த பிறகு எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஷார்ட்ஸில் சந்திக்கலாம்.